राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா ஏற்கனவே அனுபவிச்ச இடங்கள் தான். ஆனால் அதில் இன்னும் விசேஷமாக ஸ்லோகங்களை கொண்டு நாம் அனுபவிச்சுருக்கோம். சரியா? அதில் இன்னும் கொஞ்சம் அழகான அனுபவங்கள் விஸ்தாரமாக கிடையாது. இன் டீட்டெயில் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக பார்க்குறோம். இப்போ சப்போஸ் யாரோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறமா என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அதில் கொஞ்சம் வயசு பெரியவர்களாக இருந்தால் நார்மல் டெலிவரி தானே, அம்மா குழந்தைய சௌக்கியம் தானே முதல்ல. அதுக்கப்புறமா ஆணா பெண்ணா, அதுக்கப்புறமா என்ன வெயிட்டு, இப்படி ஒவ்வொன்றா அந்த மாதிரி டீட்டெயில் ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சமண்டல பரிக்கிரமாவில் இப்படியே பார்த்துட்டு போகணும். அதில் பற்றிய ஸ்லோகங்களை இன்னும் டீட்டெயிலாக நாம் பார்க்கல. இப்போ ஒரு கம்பெனிக்கு யாராவது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ன வேலை, எந்த கம்பெனி, எந்த ஊர், என்ன போஸ்ட்டு, ஆன்சைட்டா, ஃபாரினா, இந்தியாவா, என்றைக்கு ஜாயின் பண்ணோம், டேக் ஹோம் சேல்ரி என்ன, நெட் சேல்ரி என்ன, லைனாக கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி நாம் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ நேற்று சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தேன். அதில் ஒன்று இந்த சபரிமலையில் நியூஸ் பேப்பர் போடக்கூடிய அந்த ஒரு பேர் ஸ்ரீதரன் சுவாமின்னு பேர். நீங்கள் சபரிமலா ஸ்ரீதரன் சுவாமி அப்படின்னு போட்டதுனால உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அழகாக காண கிடைக்கும். ஓகேவா? ஸோ அத்தனை விசேஷம். எவ்வளோ பேர் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ உக்காந்துண்டு பல விஷயங்களை ஸ்ரத்தையோடு பண்ணி கொண்டு இருக்கார்கள். அதனால் அந்த ஸ்ரத்தாவான், அந்த ஸ்ரத்தைக்கு பகவான் விதவிதமான அனுபவங்கள் கொடுக்குறான். அதில் அந்த ஒவ்வொரு அனுபவத்திலையுமே ஒரு தெய்வீகம் உட்கார்ந்துருக்கு. சரியா? ஸோ அது மாதிரி அன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது நந்தகோபுரத்தில் யார் கிருஷ்ணனுடைய நந்தகோபுருடைய வீட்டு வேலைக்காரிகளாக வந்தார்கள் அப்படின்னு கேட்டபொழுது நிறைய பேர் அதை கவனிக்கலை. ஒரு சில பேர் அழகாக பதில் அனுப்பிச்சுட்டா, தண்டகாரண்யத்து ரிஷிகள் தான் கண்ணன் வீட்டில் வேலைக்காரிகளாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி காண கிடக்கிறது. குட். அது மாதிரி இன்னொன்று கேட்டிருந்தேன், ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்ன அப்படின்னு. சில பேர் பதில் சொன்னால் சில பேர் கவனிக்கல. திரும்பி கேட்குறேன், வாட் இஸ் ஸ்ருதி, வாட் இஸ் ஸ்மிருதி? ஸ்ருதி அப்படின்னா காதால் கேட்டு 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 வரனால வேதத்திற்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். தென் வாட் இஸ் ஸ்மிருதி? கொஞ்சம் கொஞ்சம் அது ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நேற்று கேட்ட கேள்வி ரொம்ப விசேஷமாக உத்தவனுடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருந்தோம். இந்த உத்தவன் யார் அப்படின்னா ஜோர வசுதேவருடைய சகோதரன் தேவபாக அப்படின்னு அவர் பெயர். அவருடைய பிள்ளைதான் உத்தமன். நான் இன்றைக்கி இந்த ஆடியோ கூடவே ஒரு
ஒரு டேட்டா ஷீட் ஒன்று அனுப்புகிறேன். வசுதேவரோட கூட பிறந்தவர்கள் யார், அவள் பேர் என்ன, அவளுடைய பசங்க பெயர் என்ன, வசுதேவருடைய மனைவிகள் அனுப்புகிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக உங்களுக்கு வாவ் அப்படின்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளாக யாரோ பண்ணியிருக்கா. இந்த மாதிரிலாம் தான் அவசியம் பண்ணணும். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே திருப்பி திருப்பி பார்க்கலாம், குட்டி குட்டி குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம். அதில் நான் பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். வசுதேவருடைய சகோதரிகள் ஸ்ருததேவா, ஸ்ருதஸ்ரவா, பிருதா, ஸ்ருதசேனா ஆர் ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். ஓகே, இவா எல்லாரும் அத்தைகள். யாருக்கு? கண்ணனுக்கு. அப்போ எத்தனை அத்தைகள்? 1 2 3 4 அத்தைகள். வசுதேவர் கூட பிறந்த சகோதரிகள் ஸ்ருததேவா, ஸ்ருதஸ்ரவா, பிருதா, ஸ்ருதசேனா ஆர் ஸ்ருதகீர்த்தின்னு பேர். ஓகே, ஒரே ஒரு பிரதர் தேவபாகா அப்படின்னு பேர். பாருங்க, அழகாக இருக்கும். தென் உத்தவ கீதை. இந்த உத்தவ கீதை அப்படின்றது பாகவதம் 11வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்திலிருந்து தொடங்கிறது. உத்தவனுக்கு கண்ணன் தான் கிளம்புறதுக்கு முன்னாடி, வைகுண்ட லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்னது. அதுக்கு பேர் உத்தவ கீதை. சாதாரண சொன்னவன் பேரை சொல்ல கிருஷ்ண கீதைன்னு சொன்ன. ஏன்னா ஏற்கனவே அர்ஜுனனுக்கு சொன்னது ஸ்ரீமத் பகவத்கீதா அப்படின்னு இருக்கிறதுனால கண்ணன் இங்கே உத்தவனை உத்தேசித்து சொன்னதுனால உத்தவனுக்கு ஏற்றம் தருவதற்காக உத்தவ கீதை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏகத்வி த்ரீ சதுஸ்பாதோ பகுபாதஸ்ததா ததா பதஹ பஹ்வயஹ சந்தி பூரஹ சிருஷ்டாஹ தாசாம் மே பௌருஷி பிரியாம். இது உத்தவனுக்கு கண்ணன் சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம். பாகவதம் 11வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். ஏக த்வி த்ரி சதுஷ்பாதாக. ஒரு கால், 2 கால், 3 கால், 4 கால், அப்புறம் பகுபாதக நிறைய கால்கள், ததா அபதக கால் இல்லாதவைகள் என்ன நிறைய சரீரங்கள் நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா பௌருஷி பிரியாம், மனுஷ சரீரம் மிக பிரியமானதுன்னு கண்ணனே சொல்கிறான். அது சொல்லிட்டு தான் அந்த உத்தவ கீதையை சுவாமி ஆரம்பிக்கிறார். பாகவதம் 11வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்திலிருந்து உத்தவ கீதை தொடங்குகிறது. ஸோ ஆல்மோஸ்ட் நேத்திக்காட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேனா? இல்லைன்னா மீண்டும் கேளுங்க, சொல்கிறேன். ஸோ நேற்று நாம் அழகாக அந்த பத்ரவனம் இது எல்லாம் பார்த்தோம். பத்ராய அப்படின்னு அழகாக அந்த பத்ர விஷயம் எல்லாம் பார்த்தோம். அதுவும் இன்னைக்கு மத்வ நவமி. ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் உடுப்பியில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வர மகாதேவர் கோவிலிலிருந்து அப்படியே கிளம்பி பத்ரிகாசிரமத்திற்கு சென்று வேதவியாசரோடு இருந்த நாள் இன்றைய வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்படின்றது ரொம்ப தீவிரமான மத்வாளுடைய அனுபவம். நான் கதைன்னு சொல்லலை, நிறைய பேருக்கு மத்வ அனுபவம் பத்ரிகாசிரமத்தில் கிடச்சி நிறைய மத்வாலை நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம எங்கே போகலாம்? இப்படி நிறைய வனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா தாண்டி சும்மா அப்படி போகலாம். பாண்டீர வனம்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்.
அதனால் பாண்டீரவனம் எல்லாம் விட்டுருவோம். அடுத்து எங்கே போகலாம்? பேல்வன். பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது, தபசித்தி பதாயைவ நமோ பில்வவனாய ச ஜனார்தன நமஸ்துப்யம் பில்வேஷாய நமோஸ்துதே. பவிஷ்யோத்தர, பவிஷ்ய உத்தர புராணம். பவிஷ்யனா ஃபியூச்சர், ஃபியூச்சரை பற்றிய புராணம். அதில் சொல்கிறது, தபஸ்யா சித்தி இதெல்லாம் தரக்கூடிய ஹே பில்வவனமே, தபஸ் சித்தி பிரதாயைவ நமோ பில்வவனாய ச, பில்வவனமே உனக்கு நமஸ்காரம். ஜனார்தன நமஸ்துப்யம், ஏ ஜனார்தனா உனக்கு நமஸ்காரம். பில்வேஷாய நமோஸ்துதே, பில்வேஷா நல்லா இருக்குல்ல பேர், பில்வேஷ். பில்வேஷா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண பில்வ அந்த இலையை பார்த்தனால ஒரு 3 இலைகளாக இருக்கும். சிவபெருமானி 2 கண்ணும் 3வது கண்ணும் போல, அப்படிதான் அதற்கு அனுபவம். இந்த சில கோவில்களில் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் இல்லாட்டி விபூதி அலங்காரம் நிறைய பண்ணுவா இல்லையா? அதில் இந்த 2 கண்ணு மேலே நெற்றிக்கண், இது 3த்துக்கும் சேர்த்து அழகாக ஒரு பில்வதளத்தை அப்படி எடுத்து அப்படி அழகாக அப்படி வைப்பான். ஜம்முன்னு இருக்கும் பார்க்கறது. அந்த சிவலிங்கத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்வம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அது மாதிரி வைப்பான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே பில்வம் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. ஸோ இந்த பில்வ வனம் அவ்வளோ விசேஷமாக கண்ணன் வந்து இங்கே நிறைய பில்வம் பழங்களாக சாப்பிட்ருக்கான். இந்த பில்வ விஷயத்தை சொல்லும் பொழுது கோபிகைகள் சொல்கிறா, ஸ்ரீமத் பாகவதம் 10வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். கஸ்யானுபாவோஸ்ய ந தேவ வித்மஹே தவாங்கிரேணு ஸ்பர்ஷாதிகாரஹ யத்வாஞ்சயா ஸ்ரீர்லலனாச்சரதபோ லலனாச்சரத்தபோ விஹாய காமான் சுச்சிரம் திருதவ்ரதா. ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம். ஹே பகவானே, எங்களுக்கெல்லாம் புரியலை. இது கோபிகள் சொன்னால் யார் சொன்ன கொஞ்சம் கண்டுபிடிக்கிறா? எங்களுக்கு தெரியல. இந்த காளியன் எப்படி இப்படி ஒரு பாக்கியத்தை அடைஞ்சான்? ஏன்னா உன்னுடைய திருவடி அவன் தலையில் பட்டு கொடுத்த, உன்னுடைய திருவடி தூளி வேணும்னு சொல்லி இன்னைக்கும் மகாலட்சுமி தாயா எல்லாத்தையும் விட்டுட்டு யுகம் யுகமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த துஷ்ட காளியனுக்கு இப்பேற்பட்ட விஷயம் கிடைச்சு கொடுத்தே. ஓஹோ, கஸ்யானுபாவோஸ்ய ந தேவ வித்மஹே, கஸ்ய அனுபாவஹ அஸ்ய ந தேவ வித்மஹே தவ அங்கிரேணு ஸ்பர்ஷாதிகாரஹ யத்வாஞ்சயா ஸ்ரீர்லலனாச்சரத்தபோ விஹாய காமான் சுச்சிரம் திருதவ்ரதாம். அப்படி இந்த பில்வவன மகாத்மியம் பாகவதத்திலையும் சொல்லப்படுறது. அழகாக ஒரு லக்ஷ்மி தேவி உட்காந்து தபஸ் பண்ணுவார். தேவேன்னு இருக்கும் இந்த பில்வ வனம், பேல்வன் அப்படின்னு சொல்லுவார்கள். மகாலட்சுமி தாயாருடைய தபஸ்யாஸ்தலி, தபஸ்தலி அப்படின்னு
சொல்லுவார்கள். ஸோ இப்படி பவிஷ்யோத்தர புராணம் இதை சொல்கிறது. அடுத்து அங்கேருந்து இப்படி எங்கே போகலாம்? மகாவன், கோகுலம் மகாவனம் தான் என்னுடைய பெயர். அந்த கோகுலம் பற்றி பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது. கோலோகரூபிணே துப்யம் கோகுலாய நமோ நமः அதிதீர்காய ரம்யாய த்வாவிம்சத்யோஜனாயதே. ஏ மகாவனமே, நீதான் எல்லாத்துக்கும் காரணமான வனம். பிருகத் வனம்னு ஒன்று சொல்றா. இதுதான் கோகுலம். அழகா விசேஷமான ஒரு இடம். உனக்கு நமஸ்காரம். இது கோகுலம் வேற, கோலோகம் வேற கிடையாது. கோலோக ரூபினே துப்யம் கோகுலாய நமோ நமக. உனக்கு நமஸ்காரம். அதில் சொல்கிறா, அதிதீர்காய ரம்யாய, ரொம்ப அழகான வனமுடையது. த்வாவிம்சத்யோஜனாயதே. த்வாவிம்சத்யோஜனாயதே அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். கோகுலம் வனம் பரிக்கிரமா எத்தனை தூரம் நீ கண்டுபிடிங்க. ஏகவிம்சதி தீர்த்தானாம் யுக்த பூரி குணான்விதம் யமலார்ஜுன புண்ணியாத்மானம் நந்தகூபம் ததைவ ச சிந்தாஹரணம் பிரம்மாண்டம் குண்டம் சாரஸ்வதம் ததாம் சரஸ்வதி ஷீலா தத்ர விஷ்ணுகுண்டம் சமன்விதம் கர்ணகூபம் கிருஷ்ணகுண்டம் கோபகூபம் ததைவ ச ரமணம் ரமணஸ்தானம் திருணாவர்த்தாக்யபாதனம் பூதனாபாதனஸ்தானம் திருணாவர்த்தாக்யபாதனம் நந்தஹர்ம்ய நந்தகேஹே घाटं रमणसंज्ञकं मथुरानाथोद्भवं क्षेत्रं पुण्यं पापप्रणाशनं जन्मस्थानं तु शेषस्य जन्मयोगमायया. பிரம்மாண்ட புராணம் இந்த மகாவனத்தை பற்றி இப்படி சொல்றது அவ்வளவு ஜோரா இருக்கு. இந்த இடத்துல தான் பலராமர் அவதாரம் பண்ணார். இந்த இடத்துல தான் யோகமாய அவதாரம் பண்ணார். மதுராநாதன் இங்கே தான் ஆவிர்பவிச்சான். பூதனைக்கு சத்கதி கிடைச்சது, திருநாவர்த்தனுக்கு சத்கதி கிடைச்சது. இதெல்லாம் இங்கே தான் நடந்தது. இதுக்குள்ள நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. நலகூபரன் மணிகிரீவனுக்கு புனர்ஜன்மா கிடைச்சது. இங்கே சிந்தாஹரணம் மகாதேவர் இருக்கார், பிரம்மாண்ட காட் இருக்கார். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். நம்ம பிரம்மாண்ட புராணத்தில் பகவானை யசோத கட்டி போட்ட இடம், சகடாசுரனை வதம் பண்ண இடம், அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட
கோகுலம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, நந்தஸ்து ஆத்மஜ உத்பன்னே ஜாதாஹ்லாதோ மகாமணாஹ ஆஹூய விப்ரான் வேதஜ்ஞான் ஸ்நாதஹ சுச்சிரங்கிருதஹ சுச்சிரலங்கிருதஹ. நந்தன் ஆத்மன் குழந்தை பிறந்துட்டான் தெரிஞ்சவனு ரொம்ப குஷியானார். எல்லாரும் வந்தார்கள், ஸ்துதி சொன்னார்கள். நந்தகோபுரம் எல்லா அலங்காரம் வேண்டி எல்லாருக்கும் பலவிதமான தான தர்மங்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கு. மகாவனம் ரொம்ப அழகான ஒரு இடம், தீமேன்னு இருக்கும். சுகந்தா அதெல்லாம் அப்படி நான் நினச்சிப்பேன். அப்படி போயிட்டு எனக்கு ஒரு நாள் முழுக்க அப்படி ரிலாக்ஸ்டாக கோகுலம் பார்க்கணும்னு ஆசை. கூடுமான வரைக்கும் மதுரா, மதுவனம், ராவல், கோகுல் இப்படியே பிளான் போயிடும். இப்படிதான் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும். ஏன்னா 5 நாளைக்குள்ளே என்ன முடியுமோ காட்டிடுவோம் அப்படின்னு. முக்கால்வாசி கோகுலத்தில் தான் நாங்கள் எப்பயும் மத்தியானம் போகிறோன்னா அங்கே தான் சாப்பிடுவோம். அது சுகம். கண்ணன் மண்ணை தின்ன இடத்த பார்க்கறது, கண்ணனை கட்டி போட்ட இடத்த பார்க்கறது, கண்ணனுக்கு பேர் வச்ச இடத்த பார்க்கறது, இதெல்லாம் நீங்களும் தரிசனம் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தால் திரும்ப கிடைக்கட்டும், எல்லாரும் சேர்ந்தும் போவோம், பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆசை இங்கெல்லாம் போய் ஒரு சப்தாகம் முக்கியமாக கிருஷ்ணலீலா எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கணும்னு பார்க்கலாம். பகவத் சங்கல்பத்தில் பகவான் நடத்தி கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.